மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற ஆண்டவரின் அருள்மொழியை ஏற்று தன்னுடைய வாழ்க்கை மூலமாக நற்செய்தியை பறைசாற்றியவர் புனித மார்க். நற்செய்தியாளராக மறைசாட்சியாக தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக கழித்து இறைவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக் கொடுத்து நம்மையும் ஆண்டவருக்கான ஒரு வாழ்வை வாழ அழைப்பு விடுக்கின்றார். தன்னுடைய வாழ்வு முழுவதையும் திருத்தூதர் பேதுருவோடு நற்செய்தி பணியாற்றியோடு மட்டுமல்லாமல் அலஸ்தாந்தியாருக்கு சென்று அங்கே மெய்ப்பணி ஆற்றி அந்த மக்களை ஆண்டவருடைய பாதத்திலே மனம் திருப்பியவர் புனித மார்க் அவர்கள். எனவே இத்தகைய ஒரு புனிதருடைய அந்த வாழ்வை நினைவுகின்ற நாளிலே நாம் அவரை போல நற்செய்தியை பறைசாற்றுவது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். எனவே நற்செய்தியை பணியாற்ற ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து உதவ வேண்டும் என்றும் இறையாட்சி கருத்துக்களை இந்த உலகத்திலே பறைசாற்றக்கூடிய அந்த மனப்பான்மை நமக்கு இறைவன் கொடுக்க வேண்டும் என்று திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். திருப்பலியிலே கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டு துன்பத்திலே அடைபட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவருக்கும் ஒரு முழு விடுதலை அளிக்க வேண்டும் என்று, துன்பங்களில் இருந்து இறைவன் நமக்கு ஒரு முழு விடுதலை அளித்து காக்க வேண்டும் என்று திருப்பலியை நாம் முழுக்கமாக ஜெபிப்போம். இந்த உன்னதமான பலியை நன்று பலியாக ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் ஆகியவற்றை அறிக்கையிட்டு ஆண்டவரிடம் மன்னிப்பை இறச்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கும் ஆட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். இறைவா, நற்செய்தியாளருக்கு அருளை கொடுத்து உம் நற்செய்தியாளரான புனித மார்க்கையை உயர்த்தினீரே. அவரது போதனையால் பயன் பெற்று நாங்கள் உண்மையில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் மகன் மார்க்குவும் உங்களுக்கு
வாழ்த்து கூறுகின்றார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 5வது இயலில் இருந்து இறை வாக்கியங்கள் 5 தொடங்கி 14 வரை. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும் பொழுது எல்லாரும் மனத்தாண்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் சிறுகுற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வலிமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகையை யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கும் உள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பத்துக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பத்துக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வானும் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே இதை எழுதினேன். அந்த அருளில் நிலைத்து நில்லுங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கவும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீ உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவாள் அறிவீரே. உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவீரே. உமது உண்மை வாடை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரே, வானங்கள் உம் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வ மைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொழியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூர்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான்
என்றும் பாடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு முன்னேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிக பிரியமான சகோதர சகோதரிகளை, துன்பங்கள் மனித வாழ்வின் அங்கங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. மனித வாழ்க்கையிலே இன்பங்கள் மட்டும் எப்போது இருக்க வேண்டும் என்று அல்ல, மாறாக துன்பங்களிலும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதே மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய சாரசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவிலே புகழ்பெற்ற பேராயர் ஃபுல்டன் ஜேசி இவ்வாறு கூறுகின்றார்: இன்றைய காலகட்டத்திலே மனிதர்கள் தண்ணீரை வீணாக்குவது பற்றியும் திறமைகளை வீணாக்குவது பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அவருடைய வாழ்விலே துன்பங்களை வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி அவர்கள் எப்போதும் பேசுவதில்லை என்பதை அழகாக கூறுகிறார். மனிதனின் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை அதை அணுக வேண்டிய முறையில் அணுகின்ற போது அது அவருடைய வாழ்வின் தரத்தையும் தளத்தையும் மேன்மை உள்ளதாக மாற்றுகிறது என்பதை அந்த பேராயர் அழகாக சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற போது பல நேரங்களிலே நாம் துன்பத்தை பார்த்து கலங்கிக் கொண்டிருக்கின்றோம், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இத்தகைய ஒரு துன்பமான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த துன்பம் நம்மை விட்டு அகலாதோ, துன்பமே என்னை விட்டு அகலாயோ என்று துன்பத்தை பார்த்து கலங்குகின்ற ஒரு சூழலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வரும், எப்போது இந்த மகிழ்ச்சியான காரியங்களை பிறருக்கு நான் எடுத்துக் கூறுவேன் என்று பல நேரங்களிலே நாம் நாமே கேட்டுக்கொள்கின்ற ஒரு சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்ற புனித மார்க் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது துன்பங்களின் மத்தியிலே நற்செய்தி பணி என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அவர் ஆண்டவருடைய நற்செய்தி பறைசாற்றிய காலம் ஒரு மகிழ்ச்சியான காலம் அல்ல, மாறாக துன்பங்களால் நிறைந்த ஒரு காலம் என்பதை வரலாறு நமக்கு எடுத்துக் கூறுகின்றது. நற்செய்தியாளர்கள் நற்செய்தி அறிவிக்க முடியாத ஒரு காலம்,
ரோமையரால் கலகம் ஏற்படுத்தப்பட்டு அந்த மக்களை அடக்கி வைத்திருந்த ஒரு காலகட்டம். ஆண்டவர் இயேசுவை பற்றி பிறகு எடுத்துக் கூறக்கூடாது, ஆண்டவர் இயேசுவை நற்செய்தியை மக்களுக்கு கூறக்கூடாது என்று தடை செய்யப்படும் ஒரு காலகட்டத்திலே புனித மார்க்கு ஆண்டவர் இயேசுடைய நற்செய்தி பேதுருவின் மூலமாக கேட்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்து அதை எழுத்து மூலமாக எழுதி அறிவித்ததுதான் இன்றைய நாளிலே நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அதை அறிந்து அனுபவப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசுவை பற்றிய செய்தியை நம்முடைய வாழ்வில் நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு முக்கிய சாட்சிகள் ஒருவராக புனித மார்க்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மிகப்பெரிய உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய காலகட்டத்தை நாம் பார்த்தோம். ஒரு துன்பமான ஒரு காலகட்டம். தொடக்கத்திலே அந்த துன்பத்தை சந்திக்க அவர் தளர்ந்து போனாலும் கூட நற்செய்தியாளருடைய வாழ்க்கையை பார்த்து, திருத்தூதர்களின் வாழ்க்கையை பார்த்து, பேதுரு மற்றும் பவுலின் மறைசாட்சி வாழ்வை பார்த்து அவர்களுடைய ஒரு உத்வேகம் பிறக்கின்றது. அவர் ஆண்டவருடைய நற்செய்தியை அங்கே பறைசாற்றுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இறுதியாக தன்னுடைய வாழ்வையும் மறைசாட்சியமாக ஒப்புக் கொடுத்து கடவுளுக்கு இன்று காணிக்கையாக்கி இன்று நம் அனைவருக்கும் ஒரு சாட்சிய வாழ்வை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் புனித மார்க் அவர்கள். இவர் ஒரு பெரிய மாமனிதர் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. புனித மார்க்கனுடைய வாழ்க்கை இறுதியிடத்தை பார்க்கின்ற போது கழுத்தில் கயிறை கட்டி அவரை தெரு முழுவதாக இழுத்து சென்றார்கள், இழுத்து செல்லப்பட்டு கொல்லப்பட்டார் என்ற ஒரு செய்தியை நம்மால் வாசிக்க முடிகின்றது. ஆழ்ந்த சகோதர சகோதரிகளை, தன்னுடைய இரத்தத்தை ஆண்டவர் இயேசு எவ்வாறு பலி கொடுத்தாரோ அதே போலவே புனித மார்க்கும் தன்னுடைய இரத்தத்தை பலி கொடுத்து கடவுளுக்கென்று மக்களுக்கென்று வாழ்ந்து சென்றிருக்கின்றார். எனவே இத்தகைய ஒரு புனிதரை கொண்டாடுகின்ற வேளையிலே அந்த புனிதரின் வாழ்க்கையை நம்முடைய வாழ்வாக நாம் அழைக்கப்படுகின்றோம். எவ்வாறு தன்னுடைய தலைவர் பவுல் அடிகளார் நற்செய்தி பணியாற்றுவது நம் மீது சுமத்தப்பட்ட கடமை என்பதை அவருக்கு எடுத்துக் கூறினாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நற்செய்தி அறிவிப்பது மிகப்பெரிய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் குழந்தைகள் நற்செய்தியை அறிய முடியாத ஒரு சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சமூக தொடர்பு சாதனங்களுக்கு தங்களை அடிமையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் நற்செய்தி பணியாற்ற அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளிலே ஊரடங்கு மூலமாக நாம் நம்முடைய வாழ்வை முடக்கி வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக இதை நாம் கருதி நற்செய்தியை அறிவிக்க துன்ப காலத்தை நாம் தேர்ந்து கொள்ள இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். இந்த துன்ப காலகட்டத்திலே இல்லங்களில் இருந்து கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கு ஆண்டவருடைய நற்செய்தி, ஆண்டவருடைய அந்த பாடுகள், இறப்பு மற்றும் உயிர்ப்பு செய்திகளை மக்களுக்கு நம்முடைய குழந்தைகள் எடுத்து கூறி இதுதான் உலக வாழ்வு, இதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்வு என்பதை அவர்களுக்கு எடுத்துக் கூற நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் இயேசு குறித்து காட்டிய இந்த வாழ்வின் நியதிகளை, இறையாட்சியின் கருத்துக்களை நம்முடைய மக்களுக்கு ஊற்றுவதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தில் அவர்கள் வேரூன்றி வழிநடக்க தூண்டுவதன் மூலமாக நாம் அந்த நற்செய்தியை பறைசாற்ற முடியும் என்பது மிகப்பெரிய உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, புனித மார்க்குடைய விழாவை கொண்டாடி கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் அந்த மார்க்கு ஆண்டவர் மீது கொண்டிருந்த அந்த அணையா தாகம், அந்த அன்பு, பாசம், தனியா வேட்கை மற்றும் நற்செய்தி பணியாற்றுவதிலே அவர் கொண்டிருந்த அந்த வீர செயல்கள் ஆகியவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே தியானித்து நாமும் அவரை போல வாழக்கூடிய அந்த வரங்களை இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டும் என்று திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இறைவன் எவ்வாறு கல்வாரி பலியிலே தன்னுடைய மக்களுக்காக தன்னையை பலியாக்கினாரோ அதே போல துன்பங்களை பற்றி கவலைப்படாமல் துன்ப காலகட்டங்களிலே ஆண்டவருக்குரிய நற்செய்தியை பிறருக்கு எடுத்துரைக்கின்ற அந்த பாக்கியத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சிறப்பாக வேண்டுவோம். ஆமென். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம்.
எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோ. காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோ. சகோதர சகோதரிகளே, என்னுடைய மனிதமான இப்பலி எல்லாம் இறைவனுக்கு எதிராகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்க்கின் பெருமையை போற்றிக் புகழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் உமது திரு அவை என்று நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் ஒரு திரு அவை உம்முடைய பிரியத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்டலத்தின் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகள் வழங்கவும் அது திருத்துதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்கள் அணிகளத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடும் அது புகழை பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவர். ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, இறுதியாகவே தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உடம்பு கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா. கிறிஸ்து மீண்டும் வருவாரே. கிறிஸ்து மரித்தார், அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா. கிறிஸ்து மீண்டும் வருவாரே. ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்தரும் ஆபத்தையும் மீட்படைக்கும் கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த உடைமைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நிலை கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட நிர்வாக ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித மார்க்கு, எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்த, இவ்வுலகில் முகமந்தர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர்களுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பெருமத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எதுவும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம்.
சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற மெய்யான செம்மறி இவரே. இவரது அன்பிலிருந்து அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். மத்தேயு 28:20. இதோ உலகம் முடிவரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித மார்க்கு போதித்த நற்செய்தியின் மீது உள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை உறுதியாக இருக்க செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்த்த ஆண்டவரின் உண்மை சாட்சிகளாய் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி.